மாப்பிள்ளை இவருதான். ஆனா அவர் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாமே தமிழ்நாடு அரசோடது. அட, வேலூர் கூட்டத்துல தாவேகா தலைவர் விஜய் பேசின அந்த வாக்குறுதிகளை தாங்க சொல்றேன். எப்பவுமே லட்டுல தான் வைப்பாங்க. ஆனா இந்த தடவை நடுல வச்ச மாதிரி ஸ்கிரிப்ட்ல எழுதி வச்சிருக்காங்க. பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ கிட்ட மாட்டி விட்ட மாதிரியே வனத்துறை கிட்ட மாட்டி விடுறது மாதிரியான ஒரு பக்கா மாஸ் வேலையுமே பக்கா மாஸ் கட்சியோட தொண்டர்கள் வந்து செஞ்சு வச்சிருக்காங்க. கூடவே எப்ப பார்த்தாலும் பழி போட்டுதான் சோறு திம்பியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு தமிழ்நாடு காவல்துறை தாவேகா மண்டலியே பொடனிலேயே போட்டு அமைச்சிருக்காங்க. இதனால தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் உச்சக்கட்ட கோபத்திலையும் இருக்காங்க. அதுக்காக இன்னொரு காரணமும் இருக்கு. என்ன அப்படிங்கறத விரிவாக சொல்றேன். வெல்கம் டு மதிமுகம் டிகோட். நான் இசை. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். தாவேகா தலைவர் விஜய் வேலூர் கூட்டத்துல அடுத்தவங்க மேல பழி போட்டாங்க. அது வேற விஷயம். அதை தாண்டி கொஞ்சமா ஒரு சில வாக்குறுதிகளுமே கொடுத்தாங்க. என்னப்பா தாவேகா தலைவர் விஜய் கடைசியில வாக்குறுதிகள் கொடுத்துட்டாரா? அப்படி என்னதான் மக்களுக்காக செய்ய போறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, 2020 கொண்டு வரப்பட்ட என்இபிக்கு, அதாவது ரிவைஸ் செய்யப்பட்ட என்இபிக்கு ஆல்டர்னேட்டிவா 2025 தமிழ்நாட்டுல எடுத்துட்டு வந்த ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி இருக்கு இல்லையா, அதை அப்படியே எடுத்துட்டு வந்து தன்னோட வாக்குறுதி அப்படின்னு கொடுத்து வச்சிருக்காரு. புரியலையா? அதுதான் சொல்றேன். மாப்பிள்ளை விஜய் தான், அதாவது வாக்குறுதி கொடுத்தது விஜய் தான். ஆனா அவர் போட்டிருக்க சட்ட வாக்குறுதிகள் எல்லாமே ஆல்ரெடி தமிழ்நாடு ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசில இருக்கு. உங்களுக்கு புரியல அப்படின்னா எக்ஸாம்பிளோட சொல்றேன். மாணவர்கள் உயர்நிலை பள்ளி படிக்கும் போதே அவங்களோட பாடத்திட்டத்துல அரசியல் சாசன சட்டம் சேர்க்கப்படும் அப்படின்னு சொன்னது என்னமோ விஜய் தான். ஆனா அந்த ஸ்கிரிப்ட் தமிழ்நாடு SCP 2025 சாப்டர் 5, அதாவது 21st செஞ்சுரி ஸ்கில்ஸ் அண்ட் டிஜிட்டல் லிட்ரேசி அப்படிங்கிற சாப்டர் 5ல பேஜ் நம்பர் 42ல இருக்கு. இது மட்டும் இல்ல, அடுத்து என்னன்னு சொல்றேன். அதாவது ஒன்றிய மற்றும் மாநில அரசோட அலுவலகங்கள், வங்கிகள்ல என்னென்ன செயல்பாடுகள் நடக்கும், அதை எப்படி அணுகணும் அப்படிங்கிற செயல்முறை பயிற்சி வந்து மாணவர்களுக்கு கத்துக் கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னது விஜய். ஆனா ஸ்கிரிப்ட் அதே சாப்டர் 5ல பேஜ் நம்பர் 44ல இருக்கு. அடுத்து இன்னொரு வாக்குறுதி சொல்றேன். இந்த வாக்குறுதி வந்து ஒரு ஸ்டெப் மேல போய் ஆல்ரெடி செயல்பாட்டில் இருக்கக்கூடிய திட்டங்கள்ல இருந்து எடுத்து கொடுத்திருக்கிறாரு. அதாவது ஒன்றிய அரசோட கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய கல்வி நிலையங்கள் மற்றும் அதுல எப்படி அட்மிஷன் போடணும், அந்த காலேஜஸ்ல அந்த ஸ்கூல்ஸ்ல எப்படி சேரணும் அப்படிங்கறத பத்தி மாணவர்களுக்கு ஈஸியா சொல்லி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த கல்வி டிவி அப்படின்னு ஒண்ணு இருக்காது. உங்களை தாவேகாவினருக்கு தெரியுமா தெரியலையா அப்படின்னு சொல்ல, ஸ்கூலை கட்டடிச்சுட்டு எனக்கு பிராக்டிக்கல் எக்ஸாம் தேவையில்லை, எனக்கு அந்த மார்க் தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய தாவேகாவோட தொண்டர்கள் இருக்கும்போது, அப்படிப்பட்ட தொண்டர்களுக்கு தலைவரான விஜய்க்கோ இல்ல விஜய்க்கு எழுதி கொடுக்கக்கூடிய அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டருக்கோ இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறது எப்படி தெரியும் அப்படின்னு தெரியல. இன்னொன்னு, நான் முதல்வர் திட்டம், புதுமை பெண் திட்டம், இந்த மாதிரியான திட்டங்கள் எல்லாம் தமிழ்நாட்டுல செயல்பாட்டுல இருக்கு அப்படிங்கறதாவது விஜய்க்கு தெரியுமா அப்படின்னு தெரியல. இந்த மாதிரி திட்டங்கள்ல இருந்து எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து வாக்குறுதி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கொடுத்து வச்சிருக்காரு. இதாச்சும் பரவாயில்ல, இது வந்து ஓகே, SCPல இருக்கிறது அப்படியே பார்த்து படிச்சிருக்காரு. என்னப்பா தப்பு, நம்ம அரசோடது, நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற ஒருத்தர் படிச்சிருக்காரு, அதுல எந்த ஒரு தப்புமே இல்லையே. ஆனா இதை விடையும் பெருசா இன்னொரு வாக்குறுதி கொடுத்தாரு பாருங்க. அதை மட்டும் நான் மன்னிக்கவே முடியாது. என்ன அப்படின்னா, சரி பாதி பிரித்து கொடுக்கப்படும், ஆண் பெண் வேறுபாடு இருக்கக்கூடாது, எல்லாமே வந்து ஈக்குவல் வேணும், ஈக்குவாலிட்டி வேணும் அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு நல்ல விஷயம் தான், பாராட்டக்கூடிய விஷயம் தான். இந்த ஈக்குவாலிட்டியை நீங்க வந்து எதுல எடுத்துட்டு வரணும் அப்படின்னா, உங்க கட்சிக்குள்ள எடுத்துட்டு வரணும். இல்ல அப்படின்னா இப்போ வந்து வேட்பாளர்கள் தேர்வு செய்ய போறீங்க இல்லையா, அந்த வேட்பாளர்கள்ல அண்ணன் சீமான் மாதிரி, நாம் தமிழர் கட்சி மாதிரி சரி பாதி ஆண்கள் சரி பாதி பெண்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அதாவது 117 ஆண்கள் 117 பெண் வேட்பாளர்கள் சொல்லிட்டு நீங்க வேட்பாளர்களை தேர்வு செய்யணும். இதுக்கான தெம்பும் திராணியும் தில்லும், அதை ஒருத்தர் நான் சொன்ன மாதிரி அது எல்லாமே உங்களுக்கு இருக்குதா அப்படின்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட். அது இல்லாம IPS IASல ஆணுக்கு பாதி பெண்ணுக்குமே வந்து நாங்க சரிசமமா கொடுப்போம் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயமாகும்? ஏன்னா UPSC அப்படிங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே இல்ல, அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது கூட தாவேகா தலைவருக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு தெரியல. ஏற்கனவே CBFC ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது தெரியாம தான் ஜனநாயகன் படத்தை வந்து தமிழ்நாடு அரசு முடக்க பாக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு மேல ஒரு பச்சையான ஒரு வதந்தியை வந்து பரப்பி விட்டாங்க. இப்போ என்ன அப்படி
அப்படின்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் எல்லாமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான் ஹேண்டில் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி மாணவர்களை தவறான முறையில வழி நடத்திட்டு போறாரு. ஒண்ணு அடுத்த கட்சிக்காரங்க மேல பழி போடணும், இல்ல அப்படின்னா மாணவர்களை அவங்களோட தொண்டர்களை ரசிகர்களை தவறான முறையில வழி நடத்திட்டு போகணும். அப்படிதான் எதுவுமே செய்யாத முதலமைச்சர் வந்து கரூர் சம்பவத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே ஒரு பழியை போடுறாரு. அதாவது எந்த கட்சிக்காரங்களுமே தன்னோட தொண்டர்கள் சாவறதை விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொன்ன முதலமைச்சர் எங்க இருக்கிறாரு, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் முதலமைச்சர் தான் அப்படின்னு பழி போடுற தாவேகா தலைவர் விஜய் எங்க இருக்கிறாரு அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதை தாண்டி இப்படி எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்க மேல பழி போட்டுட்டே இருக்கக்கூடிய அந்த பழக்கத்துல அவங்க கூட்டத்தை மதியம் 12 மணில இருந்து 3 மணி வச்சதுக்கு காரணமே வந்து காவல்துறை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழி போட்டிருந்தாங்க இல்லையா. அதுக்கு காவல்துறை சார்பில இருந்து அப்படியே செருப்படியான ஒரு பதில வந்து அவங்க கொடுத்த அந்த கடிதத்தோடு எடுத்து போட்டிருந்தாங்க. சரி, அப்பவாச்சும் அடங்குவாங்க, திருந்துவாங்க, இனிமேலாச்சும் ஒரு தடவை அடி வாங்கினா ஏதோ சொல்லுவாங்க இல்லையா, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொல்லுவாங்க, ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க, அது நல்ல மாட்டுக்கு சொல்லுவாங்க. சோ அதை வந்து நம்ம தாவேகா கிட்ட எதிர்பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. மறுபடியும் வந்து அதே காவல்துறை கிட்ட போய், தமிழ்நாடு காவல்துறை கிட்ட போயிட்டு இவங்க தான் தாவேகாவோட கூட்டத்தையே நடத்த விட மாட்டாங்க, தாவேகாவோட கூட்டம் நடந்தது அப்படின்னா அங்க வந்து காவல்துறை சரியான பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க, அதை தாண்டி நம்ம கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதியே ஃபர்ஸ்ட் கொடுக்க மாட்டாங்க, நம்ம வந்து 1.5 மாசத்துக்கு முன்னாடியே கூட்டத்துக்காக அனுமதி கேட்டிருந்தோம், ஆனா இவங்க பாருங்க 20 மணி நேரத்துக்கு முன்னாடி அனுமதி கொடுத்திருக்காங்க, அதுக்கப்புறம் 20 மணி நேரத்துல எப்படி நம்ம எல்லாமே ஏற்பாடுகள் செய்ய முடியும், அதனாலதான் இந்த கட்டுப்பாடற்ற கூட்டங்கள் வந்து இப்படி எல்லாம் செய்யறதை நம்மளால கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் காவல்துறை மேல ஒரு பழியை தூக்கி போட்டிருக்காங்க. இதுக்குமே காவல்துறை தரப்புல இருந்து மண்டலியே உடனே போட்டு அனுப்புற மாதிரியான ஒரு பதில வந்து அந்த குற்றச்சாட்டுக்கான பதில வந்து காவல்துறை கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா இவங்க வந்து 5 நாளுக்கு முன்னாடி தான் பெர்மிஷனே கேக்குறாங்க, கூட்டம் நடக்கிறதுக்கு 5 நாளுக்கு முன்னாடி தான் பெர்மிஷன் கேக்குறாங்க. ஆனா 4 நாளுக்கு முன்னாடியே, அதாவது ஒரே நாள்லயே அந்த இடத்த, கூட்டம் வந்து எங்க நடக்க போகுதோ அந்த இடத்த கள ஆய்வு செஞ்சு அவங்க செய்யக்கூடிய அந்த பிரச்சார வாகனம் இருக்கு இல்லையா, அதையும் ஆய்வு செஞ்சு ஒரே நாள்ல நாங்க வந்து அனுமதி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எவிடன்ஸோட இப்ப காவல்துறை வந்து பதில் சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தத்துல இதை யாருக்கு மேலேயாவது பழி போட்டே, அடுத்தவங்க மேல பழி போட்டு இந்த அரசியல் கட்சியை நடத்தி முடிச்சிடலாம், இதனைக்கும் மக்களை கூட நாங்க சந்திக்க மாட்டோம், பழி போட்டு ஒரு எலெக்ஷன்ல ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியா தாவேகா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. மக்களையும் சந்திக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றது ஏன் அப்படின்னா இப்ப நடந்ததுமே நிர்வாகிகள் கூட்டம் தான். வேலூர்ல நடந்தது நிர்வாகிகள் கூட்டம், 25,000 பேர் கலந்து கொள்றதுக்காக அனுமதி கேட்டிருந்தோம், ஆனா 5,000 பேர் தான் கலந்துக்க அனுமதி கொடுத்தாங்க அப்படிங்கிறது நார்ம்ஸ். ஓகேவா, எப்படி என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு SOP போட்டு கொடுத்திருக்காங்க, அதன் அடிப்படையில தான் 5,000 பேர் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஆனா இதையும் ஒரு காரணமா எடுத்துட்டு வந்து இதனாலதான் நாங்க மக்கள் சந்திப்பு கூட்டத்தை நடத்தல அப்படின்னு சொன்னாலுமே அதுக்கான உண்மையான காரணத்தை நேத்து விஜயே வந்து மேடையில போட்டு உடைச்சிருந்திருப்பாரு. இதை பத்தி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல வந்து பேசியிருந்திருப்போம். இவரை ஆட்சி கட்டில நம்ம அமர்த்தணுமா, இவர் வந்து ஆட்சிக்கு வர வைக்கணுமா, நம்ம ஃபர்ஸ்ட் ஓட்டுகள் எல்லாமே போட்டு அதுக்கப்புறமா இவர் கிராமமா வந்து கிராம வாரியா வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையுமே சந்திப்பாராமா. அதாவது இந்த எலெக்ஷன் முன்னாடி நான் வந்து உங்களை சந்திக்க முடியாது அப்படிங்கறது ஒரு வாக்குறுதியாவே கொடுத்திருக்கிறாரு தாவேகா தலைவர் விஜய். சரி, ஏதோ வனத்துறை கிட்ட இந்த பக்காமாஸ் தொண்டர்கள் எல்லாம் மாட்டி விட்டாங்க அப்படின்னு சொன்னீங்களா, அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நேத்து நீங்க கவனிச்சீங்களா அப்படின்னு தெரியல, தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு கழுத்துல வந்து ஒரு மயில் தோகை மாலையை போட்டு பயங்கரமா விஷயங்கள் எல்லாமே பண்ணி வச்சிருந்தாங்க. அது சரி, ஏதோ வனத்துறை கிட்ட பக்காமாஸ் தொண்டர்கள் எல்லாம் மாட்டி விட்டதா சொன்னீங்களே, என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சீங்க அப்படின்னா இத்தனை நாள் வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம் விஜயோட டயர் கீழே விழுந்துதான் அவரை வந்து மாட்டி விட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து விஜய் வந்து கண்ணீர் விட்டு அழுது நெஞ்சு பிடிச்சி கெஞ்சி கேட்டதுனால டயர் கீழே விழுறதுக்கு பதிலா ஒரு மாலையை தூக்கி விஜயோட கழுத்துல போட்டு வனத்துறை கிட்ட மாட்டி விட்டுருக்காங்க. அதுக்கு என்ன அப்படி ஒரு மாலை அப்படின்னு சொல்லி நீங்க நோட் பண்ணீங்களா அப்படின்னு தெரியல, மயில் இறகு வச்சு செஞ்சு அந்த ஒரு மாலையை வந்து போட்டு விட்டுருக்காங்க. சட்டப்படி, அதாவது வைல்ட் லைஃப் ஆக்ட் 1972 படி ஒரு மயில துன்புறுத்தி அதோட இறகை வந்து நம்ம பிளக் பண்ணி புடுங்கி எடுத்தாலோ இல்ல அப்படின்னா அதை நம்ம கொன்னாலோ அது சட்டப்படி குற்றம். ஏன்னா மயில் வந்து நம்மளோட தேசிய பறவை, அதனால அது வந்து ஷெட்யூல் 1ல வந்து பாதுகாத்துட்டு வராங்க. இப்படி ஒரு துன்புறுத்தல மயிலுக்கு செஞ்சாங்க அப்படின்னா, அந்த இறகை வந்து பிளக் பண்ணி எடுத்தாங்க அப்படின்னா 7 வருஷ சிறை பிளஸ் அபராதம் விதிக்கப்படும். இப்போ தாவேகா தலைவர் விஜயோட கழுத்துல இருந்து அந்த மாலை இருக்கு இல்லையா, மயில் தோகை மாலை, அந்த மயில் தோகை மாலை புடுங்கி எடுக்கப்பட்ட இறகுல செஞ்சதா இல்ல அப்படின்னா தானாவே விதிர்ந்த அந்த இறகுல இருந்து செய்யப்பட்டதா அப்படிங்கறதுதான் இப்போ மிகப்பெரிய சிக்கல். இதுல இன்னொரு சிக்கலுமே இருக்கு, என்ன அப்படின்னா அது வந்து பிளக் பண்ணி எடுத்தாங்களா இல்ல கீழே கடந்து பொறுக்கி எடுத்தாங்களா அப்படிங்கறத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா. ஃபாரன்சி லேப்ல இதுக்காகவே ஒரு கெமிக்கல் டெஸ்ட் இருக்குதாமா. அந்த கெமிக்கல் டெஸ்ட் மூலமா அதுக்கு கீழே அந்த இறகுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஜவ்வு இருக்கு இல்லையா, அந்த ஜவ்வை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்களாமா. சோ இப்போ இந்த இறகை எப்படி எடுக்கப்பட்டது அப்படிங்கறத வனத்துறை வந்து கண்காணிக்குமா, இதை கண்டுபிடிப்பாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. இப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா 7 வருஷ சிறை வந்து விஜய்க்கு கிடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவலுமே இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தெரிஞ்சுக்குவோம். இணைந்திருங்கள்.